ஆவிக்குரிய தகப்பன் யார்? உங்களுக்கு பிடித்த சிறந்த ஒரு பிரசங்கி யார் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க பாஸ்டர்? வேதத்தில் உங்களை கவர்ந்த பாத்திரம் என்றால் யார்? சுந்தரம் ஐயா அவர்களை பற்றி உங்களுடைய வார்த்தைகள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி தந்தை ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்களை பற்றி. அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா ஜேம்ஸ் ஊழியங்கள் அவருடைய ஊழியத்தை பற்றி. ஹலோ, இந்த வீடியோ மூலியமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக இந்த வீடியோவை வழங்குவதில் பாஸ்டர் ஐயா மதிப்புக்குரிய போதகர் பாஸ்டர் பால் பாண்டியன் ஐயா அவர்களோடு இந்த இடத்துல உங்கள் மத்தியிலே நாங்கள் இந்த வீடியோ நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி பாஸ்டர். பாஸ்டர் அவர்கள் மத்தியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். திருவள்ளூர்ல அப்போஸ்தல கிறிஸ்டியன் அசெம்பிளியோடைய போதகராய் அநேக ஆண்டுகள் தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்து வருகிறார். இன்னைக்கு பாஸ்டரோட ஒரு சின்ன உரையாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமா இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் யாவரும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். சில கேள்விகள், சில பதில்கள், இன்னும் நல்ல சுவாரஸ்யமான காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு பழைய பாடல், மிகுந்த அர்த்தமுள்ள ஒரு பாடல், பாஸ்டருக்கு மிக பிடித்த ஒரு பாடல். அல்லேலூயா. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் என்ற பாடலை பாடி நம்ம சேர்ந்து பாட போகிறோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமா இருக்கும். பாஸ்டர் பால் பாண்டியன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஒரு சில கேள்விகளை உங்கள் சார்பாக நான் அவரிடம் கேட்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் சந்தோஷமா இந்த ப்ரோக்ராம்ல தொடர்ந்து நீங்கள் எங்களோட கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடுவோமா? ஜீசஸ். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசுநாதனின் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் வாரங்கள் பறக்க செய்தே இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்க செய்தே. பாவங்கள் வாரங்கள் பறக்க செய்தே இந்த பாரதில் என்னை வெற்றி சிறக்க செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். அற்புதமாம் அவர் நேசமது எந்த போர்பரன் சேவை சோகமது. அற்புதமாம் அவர் நேசமது எந்த போர்பரன் சேவை சோகமது. பற்பல கிருபைகள் பகருகின்றான் ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. பற்பல கிருபைகள் பகருகின்றான் ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். அழைத்தவரே அவர் உள்மையுள்ளோர் நம் அழைப்பதில் விழிப்புடன் இருத்தவல்லோ. அழைத்தவரே அவர் உள்மையுள்ளோர் நம் அழைப்பதில் விழிப்புடன் இருத்தவல்லோ. உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன் நன்கு பிழைத்திடவே அன்ப சமூகம் அதில். உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன் அங்கு
சமூகம் அதில் ஆனந்த பாடல் பாடிடுவே புகழ்ந்திடுவே அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேன் மேய்ச்சலில் என்னை மகிழ செய்தே அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேன் மேய்ச்சலில் என்னை மகிழ செய்தே ஆனந்த பாடல் பாடிடுவே ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி நிகழ்ச்சி இந்த பாடல்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில நிகழ்ச்சி ஒரு சில கேள்விகளை பாஸ்டரிடம் நாங்கள் கேட்க இருக்கிறோம். உங்கள் சார்பாக இந்த மக்கள் சார்பாக பாஸ்டர்கள் என்ன பதில் அவர்கள் கொடுக்கிறாங்க, என்ன வார்த்தை நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க மிகுந்த ஒரு பிரயோஜனமா உங்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இதை மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் நான் உங்களிடத்துல கேட்க போகிறோம். நீங்கள் இந்த கேள்விகளுக்கு நான் கேட்கும்பொழுது உங்களிடத்துல நாங்கள் ஒரு சில பதில்களை எதிர்பார்க்கிறோம். உங்களிடத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய மனதில் நாங்கள் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்கிறதோ அதை நீங்கள் சொல்லும்போது இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும், எனக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். முதலாவது பாஸ்டர், உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் யார்? ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் கனத்திற்கும் மதிப்பிற்குரிய பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். 1984 ஆண்டு அவரை முதல் தலைமை சபை புருஷாங்கத்தில் ஏசிய சபையில் நான் சந்தித்தேன். அவர் ஆராதனை நடத்துகிற விதம், தேவ செய்தி கொடுக்கிற விதம் எல்லாம் என்னை அதிகமாய் தொட்டு கவர்ந்தது. நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த தேவ மனிதனுடைய தெய்வீகமான வார்த்தைகள், உபதேசம், ஆராதனை, பழகிற விதம் எல்லாம் என்னை அதிகமாக தொட்டதினால் நான் முதல் ஆராதனையிலேயே தேவனால் தொடப்பட்டு நான் அவர் மூலம் தான் ரட்சிக்கப்பட்டேன். அங்கே தான் ஞானஸ்தானம் பெற்றேன். அங்கே தான் ஒரு விசுவாசியாக இருந்தேன். பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை நான் பெற்றேன். ஆகையினால் என்னை ரட்சிப்புக்குள் சத்தியத்திற்குள் என்னை நடத்தின ஒரு தேவதாசன் பாஸ்டர் ஜி சுந்தர் அவர்கள். அவரிடத்தில் அவரை நான் ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்டதற்கு மிக முக்கியமான காரணம், அவருடைய வார்த்தை உபதேசத்தை நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் கண்டோம். நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் என்ன கண்டோமோ அதையே அவர் உபதேசம் பண்ணினார். அதாவது ப்ராக்டிஸ் தென் ப்ரீச் என்று சொல்வார்கள். அதுபோல் அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் வெறும் பிரசங்கத்தை மாத்திரமல்ல, அவர் என்ன உபதேசித்தாரோ அதன்படி நடைமுறை வாழ்க்கையில் அவர் வாழ்ந்ததை நாங்கள் கண்டோம். ஆகையினால் அவரை நான் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவரை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தில் அடிச்சோடில் நடக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினேன். இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய பெரிய கிருபையினால இத்தனை ஆண்டுகளும் அவரை என்னை முன்மாதிரியாக வைத்து என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக நான் உள்ளத்தில் வைத்து நடந்து வருகிறேன். பாஸ்டருடைய ஆவிக்குரிய தகப்பனார் மதிப்புக்குரிய தேவனுடைய தாசன் சுந்தரம் ஐயா அவர்கள். அவரை குறித்து நானும் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பரிசுத்தவான். ஆமென். தொடர்ந்து ஆவிக்குரிய தகப்பன் முதலாவது கேள்வி. இரண்டாவது, உங்களுக்கு பிடித்த சிறந்த ஒரு பிரசங்கியார் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க பாஸ்டர்? அநேக பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்தமான சிறந்த பிரசங்கியார் என்றால் அது பாஸ்டர் MK சாம்சுந்தரத்தை தான் நான் சொல்ல முடியும். காரணம், முதல் அவர் பண்ணின பிரசங்கம், உன்னத பாட்டிலிருந்து அவர் பண்ணின பிரசங்கத்தின் மூலமாக தான் நான் கர்த்தருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். உன்னத பாட்டு எங்கே இருக்குன்னு பைபிளில் தெரியாது. ஆனால் அவருடைய பிரசங்கம், அதாவது வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அந்த பர்ஃபெக்ஷன், அவருடைய ப்ராக்டிஸ், இந்த மூன்றே சொல்லலாம். அவர் ஒரு நிறைய பிரசங்கியார்களை எனக்கு தெரியும். ஆனால் பிரசங்கியாருடைய கேரக்டர், பிரசங்கியாருடைய வாழ்க்கை அந்த பிரசங்கத்தோடு கூட ஒன்றி இருக்காது. என்னை அட்ராக்டிவ் பண்ண காரணம் என்னன்னா, அவர் பாஸ்டர்கிட்ட அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் அவருடைய பிரசங்கத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கலாம். அதனால் ஒரு மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் என்று கூட சொல்லலாம். ஒரு நல்ல
ஒரு பரிசுத்தமான பூரணமான தேவ மனுஷன். வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை கூட அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட ஒரே ஒரு வசனத்தை பகுத்து பிரித்து போதித்து, படிப்பறிவில்லாதவங்க, கொஞ்சம் மந்த புத்தி உள்ளவங்க, நல்ல படித்தவங்க, எல்லா தரப்பு மக்களுக்கும் வசனத்தை ரீச் பண்ணக்கூடிய ஒரு தேவ மனுஷன் பாஸ்டர் சாம் சுந்தரம். ஆக எனக்கு ரொம்ப பிடித்தமான பிரசங்க யார்? பாஸ்டர் சாம் சுந்தரம். ஐயா, உண்மையாகவே 2 பேரையும் சிறந்த ஒரு பிரசங்கையார் தெய்வ மனுஷர்களை சொல்லியிருக்காங்க. சுந்தரம் ஐயா அவர்கள், மதிப்புக்குரிய போதகர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள். அடுத்து உலகத்து பிரகாரமாக நாம் பார்த்தோம். இப்போ வேதத்துல பார்க்க போகிறோம். வேதத்தின்படி, வேதத்துல உங்களை கவர்ந்த பாத்திரம் என்றால் யார்? வேதத்துல என்னை ரொம்ப கவர்ந்த பாத்திரம் தாவீது தான். தாவீதனோட கேரக்டர் தான். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹோல் பைபிள்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனால் அவருடைய இருதயத்துல, அந்த சராசரத்தையும் படைத்த கடவுளுடைய இருதயத்துல ஒரு இடத்தை பிடித்தவர் இந்த தாவீது தான். அதுக்கு பல காரணங்கள் சொல்ல முடியும். அதனால தாவீது ஒரு காரியத்தில் இடறினார், அது தவறுதான். ஆனால் அவருடைய வாழ்க்கை கடவுளை குறித்து அவருக்கு பாருங்க, அரண்மனை இருந்தது, வீடு இருந்தது, சொத்து இருந்தது, எல்லாம் ஜனங்கள் அவர் பக்கம் இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் முக்கியப்படுத்தல. அவர் தேவனையும் தேவனுடைய ஆலயத்தையும் ஆராதனையும் தான் அவர் வாழ்க்கையில் முக்கியப்படுத்தினார். காரணம், அவருடைய இருதயத்தில் 99% அவர் கர்த்தரை தான் முக்கியப்படுத்தினார். அதே போல் அவர்கிட்ட ஒரு காரியம், ரொம்ப தாழ்மையான குணம் உள்ளவர். நிறைய இடங்களில் சொல்வார் தெள்ளுப்பூச்சி, ஏழை. ஒரு இடத்துல சொல்வார், நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல. எவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவு தாழ்த்துகிற ஒரு மனிதன். 2வது, தீமைக்கு நன்மை செய்கிற ஒரு மனிதன். சவுல் அவருக்கு செய்ததெல்லாம் தீமை தான், ஆனால் அவரோட வாழ்க்கையில் இயேசுக்கு அது ரொம்ப பிடிக்கும். தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு குணாதிசயம். அதுபோல கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு தேவ மனுஷன். ரொம்ப எளிமையான மனிதனாக இருந்து ஒரு உயர்ந்த ராஜாவாக ஆக்கப்பட்ட போதிலும் அவர் தாழ்மையாக சொல்வார், என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அதாவது உயர்ந்த நிலையில போயிட்டா சில பேர் தாழ்ந்த நிலைக்கு வர மாட்டாங்க. ஆனால் உயர்ந்த நிலையில போனாலும் தன்னோட தாழ்வை அவர் சொல்லுவார், நம்மளோட தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதிங்கள். ஆகினால ஹோல் பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர் தாவீது தான். தாவீது கேரக்டர் உண்மையாகவே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லலாம். அது தாவீது ஒருத்தர் தான். உண்மையாலே நல்ல ஒரு பதில பாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குள்ளும் தேவன் பேசுகிற வசனம் ஒன்று இருக்கும். தேவன் அவங்க வாழ்க்கையில மாற்றின ஒரு காரியம் வேதத்திலிருந்து இருக்கும். அப்படி வேதத்தின்படி பார்க்கும் பொழுது எந்த வசனம் உங்களை மாற்றினது, எந்த வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தையும் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்த வசனம் என்றால் அது கலாத்தியர் கழுதிய நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என அதிகமாய் சிந்திக்க வைக்க 2 வசனம் சொல்ல போறேன். அதில் அப்படி இருந்தும் என்றால், அதை ப்ரீவியஸ் போர்ஷன் வாசிக்கும் பொழுது ஒரு கெட்டவனா, துன்மார்க்கனா, துஷ்டனா, சபைகளை பாழ்படுத்துகிறவனா, ஊழியர்களை கொலை செய்கிறவனா இருந்தோம் என்ற அர்த்தம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்தேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரியம். அடிக்கடி சிந்திப்பேன், தியானிப்பேன், ஆண்டவர் நன்றி சொல்வேன். அதாவது ஒரு துஷ்ட மனுஷனா இருந்தோம், கெட்டவனா இருந்தோம். பார்க்கிறோம், ஆண்டவர் பவுலை தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டு வேறு பிரித்து அவர் சொல்றார், கிருபையினால் அழைத்த தேவன். கிருபையினால் அந்த அழைப்பு, நம்ம ரட்சிக்கப்பட்டது, அழைக்கப்பட்டது, ஊழியம் எல்லாமே நம்முடைய திறமை, சாதுரியம் அல்லது நம்முடைய அறிவு என்று நம்ம ஒருபோதும் சொல்லவே முடியாது. காரணம் என்னவென்றால் அந்த கிருபையை பவுல் மிக மிக முக்கியப்படுத்துவார். கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன், அவர் எனக்கு அருளின கிருபை இருக்கிறேன். அதனால கிருபையினால தான் அவர் ரட்சித்தார், நம்ம அபிஷேகித்தார். இது வரைக்கும் உயிரோடுங்கிறது அவர் கிருபை. அதனால இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரியமா, என்னுடைய மனதையும் இருதயத்தையும் தொட்ட ஒரு வசனம் என்னவென்றால், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வசனம். காரணம், ஆரம்ப காலத்துல நான் மிகவும் தனித்து விடப்பட்டு
மிகவும் உடைந்து போன சூழ்நிலையில் தேவன் பிரத்யட்சமாக ஒரு வயதான போதகர்களை போல வந்து என்னுடைய ட்ரீமில் சொப்பனத்தில் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 54:10. ஏசாயா 54:10. ஒரு முதிர்ந்த தோற்றம், 100 வயதுக்கு மேலே ஒரு தோற்றமுடைய ஒருவராக வந்து நான் தனிமையாக அழுது கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கனவுல அந்த வசனத்தை அந்த பெரியவர் சொல்லி என் 2 கன்னத்திலும் முத்தம் கொடுத்து போறார். அது வரைக்கும் இருந்த கலக்கம், குழப்பம், பயம், திகில் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு நம்பிக்கை என் உள்ளத்தில் வந்தது. இந்த வசனம் எங்களுக்கு தெரியாது. திடீர்னு எழுந்திருச்சு பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை கடவுள் பைபிள் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அதிகமாக என்னுடைய டைரியில் பைபிளில் என் சபையார் எல்லாருக்குமே தெரியும். அந்த வசனம் தான் கடவுள் என்னை கொடுத்து எனக்கு அழைப்பு கொடுத்து ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்த வசனம் அது, அந்த வசனம். அதனால ஏசாயா 54:10 என் வாழ்க்கையில் என் சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்போ இது உங்களுடைய இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கிறது பாஸ்டர். ஆமென். ரட்சிப்பின் அனுபவம். பாஸ்டர் சொன்ன இந்த 2 வசனங்களிலும் நான் கவனித்த ஒரு வார்த்தை என்னன்னா கிருபை, கிருபை. ஆமென். சொல்லும் பொழுதும் ஏசாயாவிலையும் சரி கலாத்தியிலையும் சரி கிருபை அந்த வார்த்தையை தேவன் பாஸ்டருடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம கூட கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து இதை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், முதியவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வயோதிபர்களும் கூட சிலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையில வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன? வாலிப பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னென்றால், சாலமன் ஞானி சொல்றார், வாலிபமும் இளவயதும் மாயையே, உன் வாலிப பிராயத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினை. இந்த காலத்து வாலிப பிள்ளைகளை நினைக்கும் பொழுது மிகவும், நான் வாலிபத்தில் என்னுடைய 23வது வயதில் நான் மூழ்நாள் விழித்து ஒப்பு கொடுத்துவாங்க. நிறைய பரிசுத்தவங்களோட வாழ்க்கையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். 12 வயதில் 14 வயது 14 வயது அப்படி ரட்சிக்கப்பட்டு உழைத்து வந்திருக்காங்க. அதனால் வாலிபத்தில் நான் சொல்லுகிற காரியம் ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாலிபனுக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில உயர்ந்த நிலை கொண்டு வரும். உதாரணமா யோசிப்பு பார்க்கிறோம். தவறு செய்யக்கூடிய சூழலெல்லாம் அவனுக்கு இருந்தது, சாதகமா இருந்தது. ஆனாலும் அவன் கர்த்தருக்கு பயப்படுறதுனால அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினான். அதுபோல வாலிபர்கள் சபைக்கு வருகிறது, பைபிள் எடுத்துக்கொள்வது, கிறிஸ்துவ பேர் வைத்துக் கொள்வது, அதெல்லாம் முக்கியமான காரியம் இல்லை. நம்மளுக்கு பாவ காரியங்கள் நெருங்கும் பொழுது ஒருவேளை பெற்றோர் பெரியவர்கள் நம்மளை பார்க்காட்டாலும் அந்த சூழ்நிலை விட்டு விலகி ஓடுவது தான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம். இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலத்து வாலிப பிள்ளைகளுக்கு, நிறைய வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறதே இல்லை, அம்மா அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கறதே இல்லை. என்னுடைய வயதான தாய் 90 வயது வரைக்கும் என் கூட இருந்தாங்க. அப் டு 90 இயர்ஸ். எங்கள் அப்பா 75 வயது வரைக்கும் என் கூட இருந்தார். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 10 பிள்ளைகளை பிறந்தோம். நான் 9வது பிள்ளை. வயதான காலத்தில் மாஸ்டர் சாம் சுந்தர் என்று சொன்ன ஒரு ஆலோசனை, தம்பி நீ திருமணம் ஆகாமல் ஊழியத்தை ஆரம்பிக்கிற, அப்பா அம்மா கூட வச்சுக்க, வயதான காலத்தில் அவங்களோட ஆதரி என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்து நான் திருவள்ளூர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்னோடு வைத்து அவர்களுக்கு முதிர்ந்த காலத்தில் அவர்கள் வேண்டிய பணிவிடை செய்து ஆதரவு கொடுத்து அவளை ஆதரித்தேன். கர்த்தர் சாட்சி, சபையார்கள் சாட்சி. 90 வயது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய மரியாதை எனக்கு கொடுத்தேன். அவர்களுக்கு வேண்டிய கடமை செய்தேன். அவர் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்கள் குளிக்க முடியாது, குளிப்பாட்டுவேன், ட்ரெஸ் பண்ணி விடுவேன். எங்கள் அப்பாவுக்கு வேண்டிய கடமை செய்தேன். தாயின் தகப்பனையும் கனம் பண்ண. அதான் இந்த காலத்து வாலிபர்கள் நான் சொல்கிற காரியம். அப்பா அம்மாவை மதிக்காமல் இருக்கக்கூடாது, தேவனுக்கு பயந்து நடக்கணும். 2வது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தகப்பன் தாயை கனப்படுத்தணும். அதுதான் நான் இந்த காலத்து வாலிபர்கள் சொல்கிற ஆலோசனை. நல்ல ஒரு ஆலோசனை. நமக்குள் கூட அநேக வாலிப பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம அநேக சில கேள்விகள் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாஸ்டருக்கு பிடித்தமான ஒரு சில விஷயங்கள் இருக்கும்.
அதில் பிடித்த பாடல்கள் நமக்கு கூட அநேக சூழ்நிலையில தனித்து இருக்கும் பொழுது அல்லது உடைந்த சூழ்நிலையில தனியா நம்மளோட பாடல்கள் மூலியமா ஆவியானவர் தேற்றினது உண்டு. அப்படி நம்மளுடைய போதகருக்கு பாஸ்டர் ஐயாக்கு தேவன் இடைப்பட்ட விதம், எந்த பாடல்களை கொண்டு தேவன் பேசினார், உங்களை தேற்றினார், எந்த பாடல்கள் உங்களுக்கு கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உடைந்த சூழ்நிலை உங்களுக்கு காயங்களை கட்டினார் அப்படின்ட்டு உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் 2 வரிகள் எங்களுக்காக பாடுங்க பாஸ்டர். உங்களுக்கு பிடித்த பாடல்? எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்கள் அநேகம். அதில் அதிகமாக என் இருதயத்தை தொட்ட பாடல், என்னை அழைத்த தேவ தயவை என்று புகழ்ந்திடுவேன். ஊழியத்திற்காக என்னை தெரிந்து கொண்டு இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்த அந்த தேவ தயவு என்று புகழ்ந்திடுவேன். என்னை அழைத்த மாதேவ் தயவை என்றும் புகழ்ந்திடுவேன். கண்மாலை கிறிஸ்துவை கண்டேன், உம்மிலே கிருபையில் நீதியே. கண்மாலை கிறிஸ்துவை உம்மிலே கிருபையில் நீதியே. என்னை அழைத்த மாதே தயவை என்று புகழ்ந்திடுவேன். அனாதியாய் உம்மிலே மறைந்திருந்த ஆனந்த ஞானமதை, அனாதியாய் உம்மிலே மறைந்திருந்த ஆனந்த ஞானமதை, என்னில் விளங்கிட செய்யும் கிருபையை எண்ணி துதித்திடுவேன். என்னில் விளங்கிட செய்யும் கிருபையை எண்ணி துதித்திடுவேன். கண்மாலை கிறிஸ்துவை உம்மிலே கிருபையில் நீதியே. கண்மாலை கிறிஸ்துவை உம்மிலே கிருபையில் நீதியே. என்னை அழைத்த மாதே தயவை என்று புகழ்ந்திடுவேன். இன்னும் ஒரு 2 கேள்வி பாஸ்டர். விசுவாசிகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு சில காரியங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. அதை அநேக ஊழியர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இளைய தலைமுறையினர் அந்த ஊழியர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்களுக்கு, இளம் ஊழியர்களுக்கு மற்றும் முதிர்ந்தவர்களுக்கு உங்களுடைய முதிர்ந்த ஊழியத்தின் அனுபவத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் நீங்கள் ஏதாவது எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் எதை சொல்லணும் என்று நீங்கள் எங்களோடு ஆசைப்படுகிறீங்க? ஏதாவது இளம் ஊழியர்களுக்காகவும் போதகர்மார்களுக்காகவும் பிரசங்கியர்களுக்காகவும் ஒரு சில வார்த்தைகள். வளர்ந்து வருகிற இளம் ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிற 3 ஆலோசனைகள் என்னவென்றால், ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தில் பலப்பட வளர சாட்சியாக இருக்க தேவ சித்தம் செய்ய வேண்டுமானால் அவனை இடர்களுக்குள்ளாக உண்டாக்கக்கூடிய 3 காரியங்கள். ஒன்று, ஒரு ஊழியக்காரன் பண ஆசை உள்ளவனா இருக்கக்கூடாது. பணம் அவனுக்கு தேவை. கர்த்தர் இந்த பணத்தை சந்திப்பார். இந்த இழிவான ஆதாயத்திற்காக பணம், மணி மைண்டட் மினிஸ்ட்ரி இருக்கக்கூடாது. ஒன்று செய்தால் அதில் நமக்கு எவ்வளோ இன்கம் வரும், எப்படி நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்ற பணம் இருக்கக்கூடாது. ஆதி நாட்கள்ல பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் ஊழியம் செய்தார்கள். ஆகையினால பண ஆசை இல்லாத ஒரு ஊழியர்களாக இருக்கணும். 2வது காரியம், புகழ்ச்சியை விரும்பாத ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கணும். புகழ்ச்சி, நம்மை நாமளே கனப்படுத்திக் கொள்வது அல்லது மற்றவர்கள் நம்மளை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புவது இல்லைங்களா? அதனாலதான் மேன்மை, சுய பெருமை. அவர் சொல்வாரு, நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டணும். நம்ம ரொம்ப கனத்துக்குரியவளாக இருக்கணும். தற்புகழ்ச்சியை விரும்புறது, புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. 3வது, செக்ஸுவல் இம்மாரலிட்டி, அதாவது இச்சையான தவறான பாவத்தில் விழக்கூடாது. அதில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். விழ ஊழியக்காரர்கள் ஒரு இடத்துல பேசும்பொழுது, பழகும்போது, சம்பாஷிக்கும் பொழுது நம்ம ஒரு தகப்பனாக, ஒரு மேய்ப்பனாக, ஒரு பரிசுத்தவனாக நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாஸ்டர் சாம்சுந்தரம் சொல்வார், ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போகும்பொழுது எவ்வளோ நேரம் இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி தருவார். அதுபோல் அந்த ஒரு விஷயத்தில் இந்த 3 கட்டுப்பாடுகள் ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்த கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரம் எடுத்து அவனை பயன்படுத்துவார். தேங்க்யூ பாஸ்டர், நல்ல ஒரு ஆலோசனைகள் கொடுத்தீங்க.
அடுத்து ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில பெயர்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாஸ்டர். அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் வேத பிரகாரமாய் ஒரு சில பெயர்களை பார்த்தோம், பரிசுத்தவான்களை பார்த்தோம், பிள்ளைகள், விசுவாச மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு சில பிரயோஜன வார்த்தைகளை பார்த்தோம். இப்பொழுது தேவன் நம்மளுடைய இந்த தலைமுறையினருக்கு தேவனோட சில ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், ஏற்படுத்தியும் இருக்கிறார். ஒரு சில ஊழியக்காரர்கள், ஒரு சில பேருடைய பெயர்களை நான் சொல்லும் பொழுது உங்களுடைய மனதில் தோன்றுகிற ஒரு காரியம் அல்லது நீங்கள் ஒரு வரியில் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஒரு சில பரிசுத்தவான்களுடைய பேரை நான் சொல்ல போகிறேன், ஒரு சில பிரசங்கியாருடைய பேரை நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய மனதில் வருகிற முதல் காரியம் அவர்களை குறித்தது என்ன? ஒரு சில வார்த்தைகளில் நீங்கள் அதை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது நீங்கள் சொன்னது போல நம்மளுடைய மெய்ப்பர் பாஸ்டர் டி. சுந்தரம் ஐயா அவர்களை பற்றி உங்களுடைய வார்த்தைகள். அவரை குறித்து நான் சொல்லுவேன், ஆனால் a man of prayer, a man of love. அதாவது ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவதாசன், இரண்டாவது எல்லா இடத்திலையுமே அன்பாக பழகக்கூடிய ஒரு பரிசுத்தவான் என்று சொல்ல முடியும். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள். பாஸ்டர் சாம் சுந்தரத்தை குறித்து நான் சொல்வேன், ஆனால் அந்த பாஸ்டர் சாம் சுந்தரத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியம் எ மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன். ஒரு நல்ல வசனத்தில் பேசுகிறது மாத்திரம் இல்லை, அவருடைய கேரக்டரில் ஒரு பூரணமான ஒரு எ மேன் வெரி சாஃப்ட்னஸ், ஒரு சாந்த குணத்தை அவர் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப சாந்த குணம். என்னை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகள் அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறேன். அவர் கோபப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு வேளை எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு இருந்திருக்கேன், ஊழியத்தில் எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு இருந்திருக்கிறேன். எந்த நிலையிலும் அவர் கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை. ரொம்ப சாந்த குணமும் சகிப்புத்தன்மையும், ரொம்ப பொறுமையுள்ள ஒரு மனிதன். சுருக்கம் சொல்லப்போனால் அவருடைய சுபாவங்கள், கிறிஸ்துவின் சுபாவங்களை, குணங்களை அவருடைய கேரக்டர்ல நான் பார்த்துருக்கேன். அடுத்ததாக உலக பிரசித்தி பெற்ற ஐயா பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் டிஜிஎஸ் தினகரன் ஐயா குறித்து தான் நம்மளுடைய கருத்துக்கள், வார்த்தைகள். தினகரனை குறித்து சொல்லணும்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டி இருக்கும். என்னோட ஆரம்ப காலங்களில் நான் விசுவாசிக்கும் ஒரு சென்னையில் என்ன கூட்டம் நடந்தாலும் தினகரன் ஐயா கூட்டத்துக்கு ஓடிடும். 6 மணிக்கு கூட்டம்னா 4 மணிக்கெல்லாம் உட்காந்துருப்பேன். அவருடைய பாடல்கள், அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மிகவும் ஒரு மருந்தாக, அதாவது காயப்பட்டவர்களுக்கு ஒரு மருந்து போல இருக்கும். அவருடைய அந்த மூடு வித் கம்பேஷன், மனது இருக்கும், அவருடைய அன்பின் மனது இருக்கும். என் லைஃப்பில் இது வரைக்கும் அது போல ஒரு பிரசங்கியார் நான் இது வரைக்கும் பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். அந்த காலத்துல எல்லாம் போனால் ஒரு கண்ணீரோடு, ஆனந்த கண்ணீரோடு கடவுளோட அன்பு ருசிப்போம். இப்போல்லாம் கூட்டங்களுக்கு போனால் சிரிக்க வைக்கிறாங்க. அப்போல்லாம் கூட்டங்களுக்கு போனால் பாஸ்டர் தினகரன் ஐயா கூட்டங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க வைப்பார். அதனால் வெரி அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீச்சர். அவரோட பாடல்களே ஆறுதலாக இருக்கும். அவரோட வார்த்தைகள், அந்த வே ப்ரெசன்டேஷன், அந்த பேசுகிற விதம், கிராமத்தில் எழுத படிக்க மக்களுக்கு கூட அவரோட வார்த்தைகள் அவ்வளோ ஒரு மருந்தாக இருக்கு. அதனால தலைசர் கிறிஸ்துவின் அன்பை உலகத்திற்கு வெளிப்படுத்தின ஒரு தெய்வ மனிதன். அடுத்ததாக பிரசங்கியார்களை பார்த்தோம். துதி வீரன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி தந்தை ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்களை பற்றி. மேன் ஆஃப் வர்ஷிப், ஒரு நல்ல துதிவர். நம்ம இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்திற்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு துதிவர் ஃபாதர் பெக்மான்ஸ். அவர் எழுதுகிற பாடல்கள் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு கூட வாயில் உச்சரிப்போம். அவ்வளோ அருமையான பாடல்களை உலகத்திற்கு கொடுத்தவர் ஃபாதர் பெர்மான்ஸ் அவர்கள். அவரோட முகத்தில் ஆவின் கனி 9 முகத்தில் பார்க்கலாம். சில பேர் பார்த்தா சில வார்த்தைகளை கேட்கலாம், ஆனால் அவரோட முகத்தில் ஒரு நல்ல கிறிஸ்துவின் சாயல், மகிழ்ச்சி, ஆவின் கனி எல்லாம் உண்டாகும். அதனால் இன்றைக்கு கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்படுகிற ஒரு துதி வீரன் ஃபாதர் பெர்மான்ஸ் அவர்கள். பாடல்கள் துதி அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு சாரல் நவரஜமா ஞாபகம் வருது. சாரல் நவரஜமா பற்றியான ஒரு சில வார்த்தைகள். எனக்கு பாடகர்களிலேயே ரொம்ப பிடிச்சமான பாடகி, மரியாதைக்கும் கனத்துக்குரிய ஆவிக்குரிய தாயார் அன்பான சகோதரி சாரல் நவரஜனோட பாடல் இந்த உலகத்தால் மறக்க முடியாத ஒரு கிறிஸ்துவ பாடகர். அதே போல் ஒவ்வொரு சபைகளிலும் உலகம் முழுவதும் இன்றைக்கு அவருடைய பாடல்கள் ஜீவன் உள்ள பாடல்களாய் கிறிஸ்துவனுடைய சமூகத்தை உணர்கிற ஒரு கிறிஸ்துவன் பிரசன்னத்துக்குள் போகிற பாடல்களை கொடுத்த ஒரு ஒப்பற்ற அருமையான பாடகி. பேர் புகழ்ச்சியை விரும்பாமல், ஆடம்பரத்தை விரும்பாமல், பிரதிஷ்டையாக திருமணம் பண்ணாமல், நான் அவளை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஒயிட் சேரீ தான் பார்த்துருக்கேன்.
இதே போல் முக்காடு எல்லாரும் விதவிதமான முக்காடு போடுறாங்க. அந்த அம்மா முக்காடு போடுறது மாதிரி எந்த ஸ்திரீன்ட்டு நான் அந்த முக்காடை பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு டெடிகேட் சிஸ்டர் மதர். அவருடைய டெத்துக்கு நான் போயிருந்தேன். அவ்வளோ மகிமையாக அவரை குறித்து சாட்சி சொன்னார்கள். அவருடைய பாடல்கள் காலத்தால் அழியாத அழிக்கப்படாத பாடல். நான் விசுவாசிக்கிற பரலோகத்தில் அவர்கள் பாடல்களாக இருப்பாங்க. அவ்வளோ வெரி குட் சிங்கர். தொடர்ந்து காலம் சென்ற ஸ்டீஃபன் ஐயா அவர்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? பல்லாவூர் ஸ்டீஃபன் அவர்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். ஆரம்ப காலங்களிலேயே நாங்கள் எங்களை போன்ற இளம் ஊழியர்கள் அந்த நாட்களில் பலப்பட வளர அதிகமாக நல்ல சிறந்த பிரசங்கர். நான் சொல்வேன், பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் பாஸ்டர்களுக்கு பேசுகிறதுக்கு சிறந்த ஒரு பிரசங்கர் உண்டானால் ஸ்டீஃபன் ஐயா. அவருடைய அதிகமான ஃபேவரட்டு ஒரு வார்த்தை என்னன்னா ஃபெய்த்தை பற்றி பேசுவார், விசுவாசத்தை பற்றி. ஐயா ஏஜே பெஞ்சமின் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தை. ஏஜே பெஞ்சமின் வெரி அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீச்சர். என்னை பொறுத்த வரைக்கும் மடந்திறந்த வெள்ளம் போல் அவரோட வாயே தான் பார்த்துட்டு இருப்பேன் நான். அவர் உயிரோட நாட்களில் நிறைய அவரோட கூட்டங்களை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அவரோட கூட்டங்கள், அவர் பேசுகிற விதம் அவ்வளோ அருமையாக. நிறைய கூட்டங்களில் அவர்கிட்ட நான் அவரோட பிரசங்கத்தை கேட்டு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், ஜோ பண்ணியிருக்கேன். சிறந்த இந்தியாவில் உள்ள தலை சிறந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய தேவ மனிதர் ஏஜே பெஞ்சமின். அவர் கர்த்தரோட வார்த்தை சத்தியத்தை மனதார பேசுகிற ஒரு தேவ மனிதர். தொடர்ந்து திரளான ஜனங்கள் நான் பார்த்து என்னுடைய நிறைய அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல யூடியூப்ல பார்த்துருக்கும் பொழுது இடி முழக்க சத்தத்தை கேட்க திரளான ஜனங்கள் அந்த காலத்தில் சென்று கொண்டிருந்தாங்க. பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்களை குறித்து ஒரு வார்த்தை. ஜஸ்டின் பிரபாகரன் என்று சொல்வதை விட தண்டர் பிரபாகரன் கூட சொல்லலாம். அல்லேலூயா, a man of thunder. அதாவது man of challenge preaching, challenge preaching. அதாவது அது போல சவால் விட்டு பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களை இந்த தலைவர்கள் பார்க்க முடியல. விஞ்ஞானமும் வேதமும் சரித்திரமும் வேதமும் என்று புள்ளிவரமாக வசன ஆதாரத்தோடு பேசக்கூடிய, திருஷ்டாந்தப்படுத்தக்கூடிய, பக்தி வைராக்கியம் உள்ள அவருடைய 30 ஆண்டுகளுக்கு மேல அவருடைய ஊழியர்கள் முடிஞ்சிட்டு, ஆனாலும் இன்றைக்கு அவருடைய பாடல் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் போன்ற ஜீவனுள்ள பாடல்களை உலகத்திற்கு எடுத்து கொடுத்த ஒரு நல்ல ஒரு டாக்டராக இருந்தோம். சத்தியத்திற்காக வைராக்கியமாக இருந்த ஒரு தேவ மனிதன். அப்படிப்பட்டவர்களாம் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் உலகம் இருக்கிற வரைக்கும் தொனித்து கொண்டே இருக்கும். A man of the thunder preacher. Yes, இடி முழக்க பிரசங்கியார். தொடர்ந்து இப்பொழுது இந்த காலத்துல ஒரு சில தெய்வ மனிதர்களை, வல்லமையான தெய்வ மனிதர்களை தேவன் எழுப்பியிருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள், நல்ல சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிறவர்கள். அவர்களில் ஒரு சில பேரை சொல்ல போறேன். ஒரு சில பேர், முதலாவது நாம் பார்த்திருக்கிறபடி, எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி பாஸ்டர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்களை குறித்த ஒரு சில வார்த்தைகள். இந்த கடைசி காலகட்டத்தில் தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு நல்ல ஜெப வீரர், ஜெப தாகம், ஜெப தரிசனம், ஒரு ஜெப ஆவியை உடைய தேவ மனிதன். அவருக்குள் வைக்கப்பட்ட அந்த ஜெப அபிஷேகம் நாட் ஒன்லி இந்தியா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை தொடக்கூடியதாக இருக்கிறது. தரப்பிலே நின்று ஜெபிக்கிற எம்மேன பிரைட், ஜெபிக்கிற மனிதர். பாஸ்டர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்களை பற்றி சொல்லும்பொழுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறது நம்ம அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா, ஜேம்ஸ் ஊழியங்கள், அவருடைய ஊழியத்தை பற்றி அவருடைய ஒரு சில கருத்துக்கள். ஜேம்ஸ் அகஸ்டின் ஜெபகுமார் பாரபட்சம் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாய் பேசக்கூடிய தைரியமான ஒரு பிரசங்கர். யோவான் சாலகனை போல மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று அவர் காலகட்டத்தில் பேசுனது போல எந்த ஜனம் எந்த மக்கள் என்று பாராமல் மிகவும் தைரியமாய் சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு தேவ மனிதன். தொடர்ந்து பாஸ்டர் சின்னமலை ஏஜி சபையினுடைய போதகர் தேவனுடைய தாசன் ஐயா மோகன் ஐயா பற்றி உங்களுடைய கருத்துக்கள். பாஸ்டர் மோகன் மிகவும் மரியாதைக்கு கருத்துக்குரிய ஒரு ஊழியக்காரர். நான் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அவரோட பிரசங்கம் ஊழியத்தை விட அவரோட சுபாவம் குணங்கள் மிக மிக நம் வளர்கிற ஊழியக்காரர்களாகி நாம கற்றுக்கொள்ள வேண்டிய a man of simplicity, a man of softness, a man of gentleness. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தினகரன் ஐயா அவருடைய மகள் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் பாஸ்டர் சுந்தர் தான் நடத்தியிருக்காரு. சுந்தர் நடத்தி முடித்த பிறகு சீனியர் பாஸ்டர் பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் கலைஞ்சி போகும்போது சுந்தர் பாஸ்டர் அவர் செருப்பை காணாமல் தேடிட்டு இருந்திருக்காரு. அப்போது அவர் பாஸ்டர் மோகன் கேட்டிருக்காரு, ஐயா என்ன தேடுறீங்க? செப்பலுக்கு வச்ச காணும்.
உடனே அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏஜி சபைகளினுடைய ஒரு தலைமை போதர் மோகன் அவர் அந்த செருப்பை போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்துகிட்டு வந்து, ஐயா இந்த செருப்பு தானே பாருங்க என்று கொடுத்தார். உடனே சுதர் பாஸ்டர் கேட்டார், இவ்வளோ செருப்புகள் இருக்கும் பொழுது எப்படி என் செருப்பு கண்டுபிடிச்சிங்க? இருக்கிறதுலே உங்கள் செருப்பு தான் பெருசாக இருக்கணும், அப்படி தான் நான் போய் கண்டுபிடிச்சேன். இருக்கிறதுலே உங்கள் சைஸ் தான் பெருசாக இருக்குது, இது உள்ளதாக தான் இருக்குன்னு நினச்சேன். அப்படி கொண்டு வந்த பிறகு பாஸ்டர் சுந்தரம் சொன்னாரா, நீங்கள் போய் செருப்பை கையில் எடுத்து வந்தீங்களே, அப்படி பரவாயில்ல பாஸ்டர் நீங்கள் கொடுங்க சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கார் சுந்தரம் பாஸ்டர். வீட்டுக்கு வந்தவொடனே அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் மோகன் பாஸ்டர், நீங்கள் எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் என் செருப்பை கையில் கொண்டு வந்து கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னார். என் மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. சில பேர் ரொம்ப உயர்ந்த நிலைப்படுறது காரணம் சில உயர்ந்த பண்புகள் அவருக்குள்ள இருக்கும். நம்ம ரொம்ப பெரிய பாஸ்டர் நினச்சிக்கிறோம், தலைமை போதுவர், சீஃப் பாஸ்டர், பெரிய பாஸ்டர்னு சொல்லிக்கிறோம். பேரளவில் லெட்டர் பேடில் இருக்கிறது இல்லை, ப்ராக்டிஸில் ஐயா மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி. அவரை இந்த சம்பவம் எங்களோட பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. பாஸ்டர் சுந்தரம் அது ரொம்ப நெகிழ்ச்சியாக தேங்க்ஸ் பண்ணியிருந்தார் அவருக்கு. அந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனால் பாஸ்டர் இன்றைக்கி அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? மேன் ஆஃப் சாஃப்ட், சாந்த குணமுள்ள ஒரு தேவ மனிதன். அவ்வளோ பெரிய ஒரு போதகராக இருந்தும் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு செய்கிற தலைமை போதகராக இருந்தும் அவரிடத்துல இருந்த ஒரு தாழ்மையின் ஒரு பண்பை பார்த்தோம். தொடர்ந்து கடைசியாக இப்பொழுது இருக்கிற பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா ஆவடி ஊழியர். பாஸ்டர் தாமஸ் ராஜா அவர்கள் எங்களோட ஆவிக்குரிய தகவல்மாரில் அவரும் வந்தார். எங்களை பலப்படுத்தி சத்தியத்துக்குள் சத்தியத்தை சத்தியமாக பேசக்கூடியவர், பெந்தகோஸ்த பிரசங்கர் இன்றைக்கு ஒரு உண்டானால் பாஸ்டர் தாமஸ் ராஜையும் நம்ம சொல்ல முடியும். காரணம், சத்தியத்திற்காக கடந்த 50 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். நான் அவருடைய பிரசங்கத்தை 35 ஆண்டுகளாக கேட்டுட்டு வரேன். ஆனால் சபையில் சத்தியம், பெந்தகோஸ்த சத்தியத்தை பேசக்கூடியவர், நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதன். அதே போல அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட முன்மாதிரிகள் தான் அவருடைய இந்த ஊழிய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியது. ஆகையினால் பெந்தகோஸ்த உபதேசத்தை பண்ணுகிற ஒரு தேவ மனிதன் ஆவிக்குரிய. அல்லேலூயா. இன்னும் பெயர் குறிப்பிடப்படாத அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஏன் பெயர் குறிப்பிட்ட ஒரு சில பேர் சொல்லுவோம்னா, இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். ஒரு ஊழியக்காரத்தை குறித்து சொல்லுகிற சாட்சி மிகவும் மேன்மையானது. ஆகவேதான் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று ஒரு சில பெயர்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இன்னும் அநேக பரிசுத்தவான்களை தேவன் எழுப்பியிருக்கிறார். அநேக தேவ ஊழியர்கள் வல்லமையான ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து கடைசியாக நீங்கள் எல்லாரும் கூட இந்த வீட்டில் நீங்கள் அடைந்திருக்கிற சூழ்நிலையில பயந்து கொண்டு யோசித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் உண்டானால் கொரோனா வைரஸ். ஆமென். இப்போ பாஸ்டர் இந்த கொரோனா வைரஸை பத்தி, ஏன் இந்த கொரோனா வைரஸ், இது குறித்து ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தை குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் கடைசியாக சொல்லி நம்ம முடிக்க விரும்புகிறோம். விசுவாசிகளுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக அவர்கள் ஏன் இந்த காரியத்தை தேவன் அனுமதித்தார், விசுவாசிகளாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்று ஊழியர்களாகிய ஒரு சிலர் நீங்கள் ஒரு ஆலோசனை சொன்னீங்களா? அதுக்கு ஏதுவா இருக்கு. இந்த கொரோனா உலகம் முழுவதும் பரவி ஊரடங்கு சட்டம் போட்டு இப்படி வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கிறது குறித்து ரொம்ப தீவிரமாக யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போது கர்த்தர் வசனத்தின் மூலம் என்னோடு இடைப்பட்டான். நான் யோசித்தாண்டே, இது நீங்களே அனுபவிச்சிங்களா? ஏன் இந்த சூழ்நிலை வந்தது? சில பேர் பைத்தியம் முடிக்கிற மாதிரின்றாங்க, சில பேர் மனநல பாதிக்கப்படுதுன்றாங்க, சில பேர் கஷ்டப்படுறன்றாங்க. இது எதனால்? கர்த்தர் எனக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நினைவுபடுத்தினார். இதை தான் இன்றைக்கு இந்த கொரோனாவின் மூலமாய் பாதிக்கப்பட்டு பயத்தோடு வீடுகளில் இருக்கிறவர்கள் நான் சொல்லுகிற தேவ ஆலோசனை. வேதத்தில் நோவா என்ற ஒரு தேவ மனிதன் நீதிமானை குறித்து பார்க்கிறோம். இந்த நோவாவுக்கு கடவுள் ஒரு ஆலோசனை கொடுத்தார். பூமி முழுவதும் சீர்கெட்டதாக இருக்கிறது, அது அழிக்க போகிற, மழையினால் அழிக்க போகிற, நீ ஒரு பேழை உண்டாக்கு என்று சொன்னார். அதாவது ஒரு கப்பல் பேழை உண்டாக்கி நீ குடும்பத்தோடு அதில் இருக்கணும், ஜீவராசிகளை அதில் சேர்த்து கொள்ளணும்னு சொன்னார். அந்த தேவ மனிதன் எந்த கேள்வியும் கேட்காம அதே போல் பேழையை கட்டி அந்த பேழைக்குள்ள குடும்பம் 8 பேர் உள்ளே பிரவேசித்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் அந்த பேழைக்குள்ளே இருந்த வெளியில் என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. இதை நினைத்து நீங்கள் ஆறுதல் அடையணும். விசுவாசிகளுக்கு நான் பேசுகிறேன். நம்ம இருக்க போகிற 1 மாதம் தான். இப்போ 15 நாள் முடிஞ்சிச்சு, இன்னொரு 15 நாள் போட்டிருக்காங்க. இந்த 1 மாதமே உள்ளே இருக்கிறது, அதுவும் வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக கதவு ஜன்னலாம் திறக்கிறோம், எல்லாம் பார்க்குறோம், உலகத்தை நடப்பெல்லாம் டிவியில் பார்க்குறோம், செல்ஃபோனில் பார்க்குறோம், உலக நடப்பெல்லாம் தெரியுது. அந்த நோவா காலத்தில் செல்ஃபோனும் கிடையாது, டிவியும் கிடையாது, இன்டர்காமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்க 8 பேர் தான் உங்களுக்குள்ளே பேசிக்கணும் இல்லையா? வெளி உலகத்துக்கு அவனுக்கு தொடர்பே இல்லை.
நான் யோசித்து பார்த்தேன், how is possible, எப்படி இருக்க முடியும்? அந்த ஒரு வருட காலம் நோவா கடவுளை துதிப்பதும், கடவுளுக்கு பிரியமாய் ஒருவரை உள்ளவே பலியிடுவதும், அந்த ஜீவராசிகளை கவனிப்பதும், கடவுள் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்து ஒரு புதிய ஜெனரேஷன், ஒரு புது உலகம் உண்டாக்குவதற்கு அவன் காரணமாக இருந்தான். அதுதான் நான் மனசுல யோசித்தேன். ஒரு மாதமே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒரு வருட காலம் நோவா எப்படி இருந்திருப்பார்? பைபிள் எடுத்து நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. விசுவாசிகள் தான் நம்ம எல்லாரும். நமக்கு தலை வெடிச்சு போற மாதிரி இருக்கு. தலை வெடிக்க கூடாது. ஏன்னா ஒரு வருட காலம் அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடவே இருந்திருக்கிறான். ஒரே மனைவி தான் இல்லையா? 3 பிள்ளைங்க, 3 மருமக்கள் பாருங்க, 8 பேரோடு கூட. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு குடும்பமாய் நோவா குடும்பம் போல மாற வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். இதுதான் ஹோலி ஸ்பிரிட் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஒவ்வொரு குடும்பமும் கடவுளோட வருகைக்கு ஆயத்தமாக வேணும், உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலக வேண்டும். அதே போல யோசுவா சொன்னார், நான் உண்மை வீட்டாருமை வேண்டாம் கர்த்தரே சேவிப்போம். குடும்பம் ஜெபம் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு 30 வருஷமா நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். இப்போ குடும்ப ஜெபம் பண்ணி தான் ஆகணும். 2வது, கணவன் மனைவி பேசவே டைம் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து நல்லா பேசுங்க, நல்லா மனம் விட்டு பேசுங்க. பேப்பர்ல பார்த்தேன், ஒருத்தர் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் கிச்சன்ல வேலை செய்யறாரு. கேட்டா ஆபீஸ் போயிட்டு இருந்தோம், மனைவியோட கஷ்டத்தை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியல, இப்போ நான் மனைவிக்கு உதவி செய்கிறேன்னு. கணவன் மனைவி, என்னோட பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ கணவன் மனைவிகள் அன்பா இருக்கணுங்கிறது தான் இந்த கொரோனா. 2வது, நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரை குடும்பமா உட்கார்ந்து கர்த்தரை சேவிப்பதற்கு தான் இந்த கொரோனா. 3வது, நோவா குடும்பத்தை போல கர்த்தரோட வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதுதான் இந்த கொரோனா. இப்போ கொரோனா, அப்போ வெள்ளம். அந்த வெள்ளத்தினால் அவன் கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டான். ஆனால் ஒரு வருட காலம் அவன் குடும்பத்தோடு இருந்து அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். எப்படி இருந்திருப்பான்? அவனுக்கு கர்த்தருக்கு இருந்த ஒரு நெருக்கம், ஐக்கியம். நோவா போய் வெளியே எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, வெளியில வர முடியாது. எப்படி சுற்றிலும் வெள்ளம் இருந்ததோ அது போல இந்த கொரோனா நமக்கு இருக்கிறது. இது ஆபத்தை உண்டாக்குவதற்காக அல்ல பிரியமானவர்களே, பயத்தை உண்டாக்குவதற்காக அல்ல. என்ன தாழ்மையான காரியம், கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம குடும்பங்கள் ஆயத்தமாக வேண்டும். 1. 2வது, கணவன் மனைவி உறவு பலப்பட வேண்டும். 3. குடும்பமாய் கர்த்தரை சேவித்து ஆராதிக்க வேண்டும். இந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் தேவன் நமக்கு அனுபவித்திருக்கிறார். அதனால தேவனையும் குறை சொல்லாதீங்க, நம்முடைய இந்திய பிரதமரையும் குறை சொல்லாதீங்க. அவர் நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம எல்லாருக்கும் இந்த வைரஸ் பரவக்கூடாது என்று ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறார். ஆகையினால நம்ம இந்திய நாட்டு மக்கள் 138 கோடி மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சட்டம் போட்டிருக்காங்க. நான் காலையில பார்த்த ஒன்று கொஞ்சம் அதிர்ச்சி தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் தாமே இந்த நாட்களில சரீர பிரகாரமாக நாம் உழைக்க முடியாட்டாலும், சரீர பிரகாரமாக ஆலைகளுக்கு போக முடியாட்டாலும், ஆவியின்படி இப்படி இந்த ஆன்லைன் மூலமாக, செல்போன், டிவியின் மூலமாக நாம் ஒருவருக்கு ஒரு சந்திக்க பலப்பட கர்த்தர் உதவி செய்தார். அதே போல நோவா காலத்துல யாரும் போன் பண்ணி அவர் டிவியில் இந்த ப்ரோக்ராம் வருது பாருங்க சொல்லல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி அவன் இருந்திருப்பான். கர்த்தரும் அவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 8 பேர் மாத்திரம் ஒரு வருட காலம் உள்ளவே இருந்து ஒரு புதிய உலகத்தை, நாம் ஒரு புதிய உலகத்தை உண்டாக்க போகிறோம். புதிய உலகத்தை நாம் ஆவிக்குரிய உலகத்தை பற்றி சொல்ற நாம் பிரவேசிக்க போகிறோம். அதுதான் இந்த கட்டுப்பாடு. இது ஊரடங்கு இல்லை, இது கர்த்தரானம் கொடுத்த ஒரு கட்டுப்பாடு. ஆகையினால் இந்த கொரோனால எந்த பாதிப்பும் நமக்கு வராது. கர்த்தர் நம்ம அந்த வெள்ளத்திற்கு நோவை காப்பாற்றுவது போல நம்மையும் காப்பாற்றுவார். கர்த்தருக்குள் தைரியப்படுங்க, பலப்படுங்க, கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். பாஸ்டரோட பேசினது ரொம்ப சந்தோஷம். அநேக வார்த்தைகளை தேவன் பாஸ்டர் மூலமா பேசியிருக்காங்க. விசுவாசிகளாகி நமக்கும் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களாகி உங்களுக்கும் நிச்சயமாக அவர் கூறிய பதில், அவர் மூலமாக வந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கின்ற நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய அநேக இது போல வீடியோக்களை நீங்களும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர், எங்களோடு உங்கள் நேரங்களை செலவிட்டதுக்காகவும் அநேக கருத்துக்களை நீங்கள் கொடுத்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் அவங்க திருவள்ளூர் ஏசிய சபையினுடைய போதகராக இருக்கிறாங்க. இன்னும் 35 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்த்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாஸ்டருடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். மூலமாக இந்த உரையாடல்
பிரதி விருத்தியாக இருக்கட்டும். நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் மூலம் பிதாவே. Isaac. Thank you. God bless you.